ஹலோ மக்களே, இது ஒரு vlog வீடியோ தான். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. அதனால சரி ஓகே இது வீட்டுக்கு போனாப்புல ஓகே அங்கே வந்து கார்டனை வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். அதனால் வந்து அதை vlog-ஆ போட்டுடலான்னு சொல்லிட்டு அதை தான் நான் இப்போ வீடியோவை எடிட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு மார்னிங் டேயில் எடுத்த வீடியோ. அதனால் வந்து எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. என் குட்டி குழந்தையாக இருக்கட்டும், எங்கள் வீட்டு பப்பியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க அது மார்னிங்கில் எடுத்த உடனே. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து புழங்குறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் இடம் விடுவாங்களே, வளவுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இடுவன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு கொஞ்சோண்டு பார்ட் மட்டும் அம்மா வந்து செடி விடுறதுக்காண்டி பிளான் பண்ணி இந்த மாதிரி விட்டுருக்காங்க. அதாவது வீட்டோட லென்த்துக்கு வந்து அந்த எண்டு வரைக்கும் வந்து செடி வைக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக கேப் விட்டு ஒரு சின்ன கேப்பில் தான் இந்த செடி எல்லாமே ஒரு கார்டன் மாதிரி அம்மா வச்சுருக்குறாங்க. இது வந்து அதான் சொன்னல மார்னிங்னோடனே என் பொண்ணு வந்து அவளுக்கு தென்னாலிராமன்னா ரொம்ப பிடிக்கும். அதை தென்னாலிராமன் போஸ்ட்டை பார்த்தோன்னே அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா. நான் அதான் இங்கே வாங்கி இதை ஃபோட்டோ எடுங்க சொல்லிகிட்டு இருந்தா. அவளுக்கு அது ஹாப்பி அதை பார்த்தோன்னே அதை பற்றி 3 பேருமே டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் கார்டன், அதாவது எங்கள் வீட்டோட லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக செடி வைக்கிறதுக்காண்டி இடம் விட்டுருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிச்சி செடி தான் நின்றுச்சு. அது ரொம்ப பெரிய செடியாக நின்றுச்சு. இப்போ அது வந்து இல்லை, அது இருக்கும்போது எங்கள் வீட்டில் பூவுக்கு பஞ்சமே இருக்காது, அந்த அளவுக்கு பெரிய செடியாக இருந்து. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் இட்லி செடியும் ஒரு செம்பருத்தி செடியும் வச்சுருக்கோம். இந்த இட்லி செடி வந்து நாங்கள் எதுக்கு வச்சுருக்கோன்னா எண்ணெய்க்காண்டி, அழகுக்காண்டி வைக்கலை. ஆனால் இது ரொம்ப பூக்கும் இல்லை, நாங்கள் வந்து எண்ணெய்க்காண்டி தான் இந்த செடியை வச்சோன்னா நாங்கள் எண்ணெய் காய்ப்போம் தலைக்கு தேய்க்கிறதுக்கு. அப்போ அந்த எண்ணெய்க்கு வந்து நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இன்னொரு பெரிய சப்போட்டா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சப்போட்டாக்கு என்னோடய ஏஜ் ஆன மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா இந்த வீடு கட்டினாப்புல வச்சு இது என்னை விட இந்த வீட்டுக்கு 1 வயசு என்னவோ தான் கம்மியாக இருக்கும், 1 to 2 வயசு தான் கம்மியாக இருக்கும். அப்போ வச்சது தான் இந்த சப்போட்டா மரம். கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த சப்போட்டாக்கு வயசு. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இந்த சப்போட்டா வந்து நாங்கள் அதாவது மூடையாக பறித்தோம். எனக்குலாம் விவரம் தெரியாமல் மூடையாக பறித்தோம். இப்போ காயில் இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த சப்போட்டாக்கு வந்து நோயும் விழுந்துருச்சு. அது என்ன நோயின்னு எங்களுக்கு தெரியல, ஒரு மாதிரி பொடி பொடியாக இருந்தது. காய்க்காமல் போயிடுச்சு. காய் எல்லாமே கருப்பு கலரில் விழுந்துருந்தது. அதனால் அது காய்க்காமல் போயிடுச்சு. இப்போ தான் ஒரு 5-6 காய் தான் காய்ச்சிருக்கே தவிர்த்து இந்த தடவை. அதுவுமே ரொம்பலாம் காய்க்கலை. ஒரு 1 கிலோ 2 கிலோ போல் காய்ச்சிருந்தாங்க. நான் பிடிச்சிருக்க கொப்பில் மட்டும்தான் காய் காய்ச்சிது. இந்த காயனை விளைஞ்சிருச்சு, பார்த்தாலே தெரியும். இந்த சப்போட்டா காயை நீங்கள் பறிக்கும்போது வந்து அதுலேருந்து பால் வரும். அந்த பாலை வந்து நம்ம என்ன பண்ணால் கையில் பட்டால் ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்காது, ஒட்டிக்கிடும். இந்த மாதிரி மண்ணில் முக்கி எடுத்திங்கன்னா அந்த பால் வந்து நின்றுடும். நாம் சாப்பிட்ற எல்லா பழங்களுமே வந்து மரத்துலேருந்து பழுத்ததுக்கப்புறம் பறிப்போம். ஆனால் நாங்கள் வந்து சப்போட்டா காய் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா காயிலே பறித்து அதை விளைஞ்ச ஒரு காயாக பறித்து எடுத்து அதுக்கப்புறம் அதை பழுக்க வச்சு சாப்பிடுவோம். ஏன்னா மரத்தில் வந்து பழுத்து கீழே விழுந்ததுன்னா அது வந்து நஞ்சிரும், ரொம்ப நையும். அதனால் சப்போட்டாவை எப்போவுமே காயாக பறித்து தான் பழுக்க வைப்பாங்க எல்லாருமே. நாங்களும் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துல ஒத்த காயாக காய்ச்சி கிடந்துச்சு. இப்போ இந்த மரம் வந்து நல்லா படர்ந்துருச்சு. அந்த பிச்சி செடி போனதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபுல்லாக இதை ஆக்குப்பை பண்ணிடுச்சு. அந்த இட்லி செடி கூடவே செம்பருத்தியும் நாங்கள் வச்சுருக்கோம்ல, இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி. இதுவுமே நாங்கள் வந்து எண்ணெய் காய்க்கிறதுக்காண்டி தான் நாங்கள் வச்சோம். ஏன்னா எண்ணெய் காய்க்கும் போது இந்த செம்பருத்தி பூக்காண்டி ஒவ்வொரு இடமா எங்கள் அம்மா தேடி அலைவாங்க. கடைசி அதனால் எங்கள் வீட்டிலே வச்சிடலான்ட்டு ஒரு செம்பருத்தி செடியுமே வச்சோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு வச்ச எந்த செடியுமே வரல. இதுதான் ஒரு கொப்பை தான் நட்டு வச்சோம், வாங்கி வைக்கல, அது வந்துருச்சு. இதுவுமே நாங்கள் வந்து ஒரு அழகு செடி. இது வந்து வாங்கி தான் வச்சோம். ஆனால் இது வந்து அழகாக பூத்து கிடந்தது. இப்போ என்னாச்சோ தெரியல, இந்த செடி வந்து இப்படி ரொம்ப சொங்கியாகி போச்சு. அது பக்கத்துலேயே வந்து நாங்கள் ஒரு பிச்சி செடியுமே வச்சுருக்கோம். எங்கள் அம்மா இந்த இடத்துல அடிக்கடி பிச்சி செடி வைக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த ஒரு செடி இருந்துன்னு சொன்னாலே அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எந்த பிச்சி செடியுமே வளரலை. இது 2 to 3 செடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே போயிடுச்சு. ரொம்ப இதாக தான் இருக்குது அந்த செடியுமே. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு அழகு செடி. இது வந்து யாரோ கொடுத்தாங்கன்னு தான் அம்மா வச்சாங்க ஒரு தொட்டியில். இது வந்து மணியாச்சின் பூவா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க இதுக்கு. எனக்கு கரெக்டாக அந்த பூ பேர் தெரியலை. தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல கரெக்டாக அந்த பேர். இது வந்து இந்த கீழே விழுந்திருக்க அந்த செடியிலேயே என்ன ஆகுதுன்னா வேர் வைக்குது. மண்ணில் பட்டு வேர் வச்சு அப்படி புடச்சி வரும். இது வந்து நம்ம கொப்பு மாதிரி நட்டு வச்சாலே இந்த செடிலாம் வளரும். இது ஒரு அழகு செடி தான், எங்களுக்கு இது ஃப்ரீயாக கிடச்ச செடி தான். இந்த செடியை நான் தூக்கும் போது இதில் ஒரு மண்புழு ஊந்து என் கை பக்கத்தில் வந்துடுச்சு. அதனால தான் நான் அதை கீழே போட்டேன். இந்த செங்கல் பக்கமாக லைட்டாக ஊந்து போகுது பாருங்கள். எங்கள் வீட்டில் செடி பக்கத்தில் நிறைய மண்புழு இருக்கும். மிந்தியில் ஏதோ ஃபிஷ்ஷுக்காண்டி நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்காண்டி தோண்டி எடுப்போம். மண்ணை தோண்டி இந்த மண்புழு எடுப்பாங்க. இப்போல்லாம் அது கிடையாது, யாரும் மீன் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. இது வந்து அதுக்கப்புறம் பக்கத்துலேயே சீத்தா செடி. இந்த சீத்தா செடி வந்து நாங்கள் வச்சது கிடையாது, அது விதை போட்டு சும்மா வளர்ந்ததான், வாங்கி வைக்கலை.
அது பக்கத்துலேயே வந்து கத்தாழை பாருங்கள், எவ்வளோ பெரிய கத்தாழை எப்படி வச்சுருக்கு பாருங்கள். அந்த எதலை பாருங்களேன், ஒவ்வொரு எதலுமே நல்ல திக்காக நல்ல கொழு கொழுன்னு இருக்குது. இது வந்து நாங்கள் என்றைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தால வந்து தொட்டியில் எங்கள் அம்மா வந்து என்னென்னா கொஞ்சம் வேஸ்ட்டான தக்காளியும் மிளகாவும் போட்டு வச்சுருக்காங்க. தக்காளியும் மிளகாய் செடியுமே ரெண்டுமே முளைச்சி வந்திருக்கு. இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து மிளகாய் செடி. அந்த மிளகாய் விற்று போட்டு வந்திருக்கு. எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு மிளகாய் செடி வந்து காய்ச்சிருச்சு, நல்லா காய்ச்சி ஓஞ்சு போயிடுச்சு. இது வந்து 7 டே ரோஸ் செடி. ஃபஸ்ட்டு பூத்து கிடந்து இப்போ இந்த செடிலாம் வந்ததுக்கப்புறமும் இதுக்கு இடம் இல்லாமல் அது வெயிலும் படாமல் பூக்க மாட்டேங்குது ரொம்ப. அது பக்கத்துலேயே ஒரு பப்பாளி. இது வந்து நாங்கள் எல்லாமே சீடு போட்டு முளைக்க வச்சது. வீட்டிலேயே சாப்பிட்ற பழங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பழத்தோடு நல்ல பழம் இனிப்பான பழத்தோட சீடு எடுத்து அம்மா போடுவாங்க. அப்படி முளைச்சது தான் இது. இது என்ன பழமானு கேட்டேன், என்ன வெரைட்டியான பப்பாளிமானு கேட்டேன். அம்மா வந்து இது கேரட் பப்பாளி அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் பழுக்கலை, இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு. அது இனி பழுத்ததுக்கு அப்புறம் தான் இது என்ன பப்பாளின்னே தெரியும். அதனால் இது கேரட்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் பிஞ்சியாக இருக்கிறதுனால எனக்கு தெரியலை. இனி பழுத்ததுக்கு அப்புறம் தான் இதோட ஒரிஜினல் என்ன பப்பாளின்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் அதை ஒட்டி வந்து ஒரு மல்லிச்செடி இருக்கும். இந்த மல்லிச்செடி வந்து ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் பூ பூக்கும். சீசன் டைமில் வந்து கொஞ்சம் ஓரளவு ஒரு ஆள் வைக்கிற அளவுக்கு பூ பூக்கும். ரொம்பலாம் பூ பூக்கலை, ஓரளவு ஒரு 200 பூ அந்த மாதிரி வரைக்கும் மல்லிப்பூ பறிச்சிருக்கோம் நாங்கள். இதிலேருந்து நல்ல அழகாக இருக்கும். நாங்கள் வீட்டில் தொடுக்க நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும். மல்லி ஃபுல்லாக மல்லி. இந்த இடமே வந்து வெயில் நேரத்தில் வந்து இந்த இடத்துல நடக்க முடியாது. இந்த மல்லி செடி இருக்கிற இடத்துல மட்டும் அது நிழல் விழுந்து எப்பவுமே இந்த இடம் வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கு அங்கெல்லாம் வந்து நல்ல அந்த தரை வந்து ரொம்ப சுடும். இந்த மல்லி செடிக்கு அடுத்தாப்புல எங்கிட்ட அப்படி பச்சை சேனி இருக்கும். இது என்னென்னா மஞ்சள் செடி, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து இப்போ ரீசனாக எங்கள் வீட்டில் 2 வருஷமாக மஞ்சள் வாங்கினதே கிடையாது, வெளியே வாங்கலை. ஏன்னா இந்த மஞ்சளில் வந்து நாங்கள் வச்சு அதுலேருந்து தான் நாங்கள் அரைக்கும். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் எங்களுக்கு இதிலேருந்தே கிடச்சிரும். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் மஞ்சள் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து கீழே வந்து இப்போ கிட்டத்தட்ட பிடுங்குற சீசன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்னொரு 2 மாதம் ஆகுனாங்க. ஏன்னா போன வருஷம் பிப்ரவரியில் வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. இப்போ இந்த பிப்ரவரியில் வந்து பிடுங்குற மாதிரி இருக்கும். நான் லைட்டாக மஞ்சள் வெளியே தெரியுது இல்லையா. இனி இதை நாங்கள் எடுத்துகிட்டு இதிலேயே 2-3 கிழங்கு திருப்பி பதியம் போடுவோம். கரெக்டாக எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் 3 வருஷமாக தொடர்ந்து மஞ்சள் வச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து கொஞ்ச நாள் இப்போ பச்சை பசேன்னு இருக்கா. எனக்கு கரெக்டாக விளைஞ்சதுக்கப்புறம் இந்த இலை எல்லாமே கொஞ்சம் பழுத்து கீழே விழ ஆரம்பிச்சு, கொஞ்சம் பழுக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சின்னு எங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ வந்து எங்களுக்கு மஞ்சளுக்கு வந்து நாங்கள் கடையில் வாங்குறதே கிடையாது, வீட்லேயே நேச்சராக செஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்தாலாக இருக்கிறது இது வந்து லெமன் கிராஸ். எங்கள் அம்மாட்ட கேட்கும்போது இது வந்து வெட்டி வேறா இருக்கும்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாக்கே தெரியல. இந்த செடியை வந்து நாங்கள் எதுக்குமே யூஸ் பண்ணலை. இது எங்கள் அக்கா வந்து கடையில் வாங்கி தான் வச்சேன். இது வந்து டீ போட்டு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணலை. இதில் லெமனோட வாசம் அடிக்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஓமஞ்செடி. இந்த ஓமஞ்செடி வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே எங்களுக்கு படர்ந்து இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதே பிறகு நடக்கிறதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்குன்னு வெட்டி இப்போ ஒரு ஒத்த கொப்பு மட்டும் விட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து நிறைய மருந்து செடி மாதிரி வச்சுருப்பாங்க. துளசி, வெத்தலை அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஏன்னா அடிக்கடி சின்ன பிள்ளைலாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி செடி நிறைய வச்சுருப்போம் அப்பப்போ இது பண்ணுறதுக்காண்டி. எங்கள் வீட்டில் ஒரு மிளகாய் செடி இருக்குங்களா, அது இதுதான் நிறைய காய்ச்சி கிடந்துச்சு. ஒரே ஒரு இதுவுமே சும்மா தன்னால் முளைச்சி வந்த மிளகாய் செடி தான். நிறைய காய்ச்சி வந்து இப்போ பனினோடனே சுருங்கிருச்சு, அது காய்ச்சும் ஓஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு ஃபுல்லாகவே வந்து பன்னீர் ரோஸு. எங்கள் அம்மா வந்து எப்பவுமே இந்த கொப்பை வெட்டுவாங்க, திருப்பி அதை பதியம் போடுவாங்க. இதே தான் வேலை நடக்கும். எப்போவுமே ரோஸ் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது பன்னீர் ரோஸு. ஆனால் இந்த பன்னீர் ரோஸில் என்னென்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மொத்தமாடி ஒரு கொத்தாக வந்து மொட்டு வைக்கும். ஆனால் அந்த மொட்டு வந்து பூக்காது. இந்த மாதிரி ஒரு மாதிரி அழுகி போயிடும். அது விரியவே விரியாது. அது ஏனே தெரியாது. ஆனால் ஒரு சில ஒத்தொத்தையாக வைக்கிற மொட்டு மட்டும் எங்கள் வீட்டில் பூக்கும். எங்கள் வீட்டில் இந்த பூவை வந்து நாங்கள் பறித்து யூஸ் பண்ண மாட்டோம், அப்படி செடியில் விட்டுருவோம். அதுதான் இருக்கலாம், உதிர்ந்து போயிடும். அடுத்த இந்த பன்னீர் ரோஸ் வந்து 1 டே தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி கொஞ்சம் வெளிரி உதிர்ந்து போயிடும். அப்படி தான் அந்த கொப்பில் கிடக்க பூ. இதுவுமே அடுத்த நாள் ஆன பூ தான். என் பிள்ளைங்க கொப்பை பிடிக்கன்னு கொப்பை உடச்சி போட்டு வச்சுருக்குறாங்க. இதுக்கு அடுத்தால வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாதுளஞ்செடி. இந்த மாதுளஞ்செடி வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு மாதுளஞ்செடி இருந்து அது காய்க்கலை. அது கொஞ்சம் ஒரு காய் 2 காய் போல் தான் காய்ச்சி. அதுக்கப்புறம் அது காயுமே நல்லா இல்லை, அது காய்க்கவும் இல்லை. அதனால் வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதுளை மரத்தை வச்சோம். இது ஒரு 5-6 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அம்மா வந்து இதில் இருக்க மாதுளம் பழத்தை எல்லாத்தையுமே பறித்தாங்க. ஒரு 5-6 காய் அப்போ காய்ச்சிருந்துச்சு, அது எல்லாத்தையுமே பறிச்சிட்டாங்க. இந்த ஒரு காய் மட்டும்தான் தப்பி இந்த செடியில் கிடக்கு. கொஞ்சம் விளையலைன்னு சொல்லிட்டு அம்மா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி பூவும் கொஞ்சம் பிஞ்சு வைக்கிற ஸ்டேஜ்லேயும் அந்த பூ இருந்தது. இது எல்லாமே அம்மா அன்றைக்கி பறித்த காய். இதுலேயுமே கொஞ்சம் அந்த வெள்ளைப்பூச்சி நோயுமே, பிறகு ஒரு மாதிரி இந்த அழுகி போகிற மாதிரியுமே அந்த பழங்கள்லாம் இருந்தது. பிறகு 1-2 பழத்தை வந்து
அணிலும் வவ்வாலும் எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து இந்த சப்போட்டா பழத்தையும் மாதுளம்பழத்தையும் இப்படி சாப்பிட்டுட்டு போகும். இது எதுக்கு உரிச்சதுன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த 2ல் தான் ஏதாவது ஒன்று சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரெட் கலர் பழம், நல்லா உள்ள சோப்பாக தான் இருந்தது இந்த பழம் ஃபுல்லாகவே. இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஒயிட் கலர், அது கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும். இது அதை விட கொஞ்சம் நல்ல பழமாக தான் இருந்தது. அப்படியே மாதுளை மரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு புதுசாக ஒரு செடி எங்கள் வீட்டில் வளருது. இது வேறு என்ன செடியும் இல்லை, இது வந்து கொய்யா தான். இது வந்து தாய்லாந்து கொய்யாவா என்னன்னு தெரியலை. எங்கள் வீட்டில் வந்து சீடில் வளர்ந்தது. இதனால் பார்க்குறதுக்கு சிவப்பு கொய்யா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் வந்து செடி வந்து தன்னாலே தான் நிறைய முளைச்ச செடியாக இருக்கும். அந்த சப்போட்டா கூட எங்கள் வீட்டில் தன்னால் முளைச்ச செடி தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த சப்போட்டா பழம் ரொம்ப தித்திப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்க சப்போட்டா பழம் எங்கள் வீட்டில் வந்து இது எல்லாமே எங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு இடத்துக்குள்ள வச்ச செடி தான். இதில் வந்து ஒவ்வொரு நேரமும் சீசனுக்கு ஏற்றாப்புல எங்கள் வீட்டில் வந்து செடிகள் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு அம்மா வந்து இந்த சைடு வந்து கிழங்கு வெட்டி போட்டுட்டு கொட்டைலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த கொட்டை தான் இது, அதில் வீடியோ எடுத்திருந்தேன்.